வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரம்ஜான்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட 5வது ரம்ஜானோ 6வது ரம்ஜானோ ஏன்னா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரம்ஜான் நாட்களில் பகல் டைம் எப்படி இருக்கும், நைட் டைம் எப்படி இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் காலைல ஒரு பக்கத்தில் ஒரு இடம் வரைக்கும் போகிறேன். நம்ம அதை வீடியோவில் பார்க்கலாம். காலைல எப்படி டிராஃபிக் இருக்குது, கடைகள்லாம் ஓப்பன் ஆகா இல்லை எல்லாம் பார்க்கலாம் டீட்டெயிலாட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய டைம் கரெக்டாக இப்போ காலைல 11:18 ஆச்சு. நான் இப்போ தான் இங்கேருந்து கார் எடுக்கேன். ஃபோக்கஸ் ஆகிட்டு நான் கார் எடுக்கேன்னா இங்கே மெட்ரோவில் ஆளை ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஒரு லொக்கேஷனில் போய் தண்ணி பிடிக்கணும் ரூமுக்கு. அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த போகிற லைனில் அதிக கடைகள் கிடையாது. அதாவது நான் இப்போ போகிறேன்ல இந்த லைனில் கடைகள் கிடையாது. கொஞ்சம் தள்ளி போனால் கடைகள் இருக்கும். நான் அங்கே வச்சு நான் திரும்ப வீடியோ ஆரம்பிக்கேன். நீங்கள் பாருங்கள் நண்பர்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே கடைகள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ க்ளோஸில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஒரு 12:30 டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது மதியானம் ஒரு சலா உண்டு. அதை முடிஞ்சிட்டுனா மேக்ஸிமம் கடைகள் ஓப்பன் ஆகும். மற்றபடி அதுக்கு முன்னாடி ஒரு கடைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 24/7 கடைகள் இருக்கும் தெரியுமா, அது மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கும். இப்போ டைம் கரெக்டாக 11:20 தான் ஆச்சு. சரிதா? அதனால் இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குது, சாரி இன்னொரு 1 ஹவர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் கடைகள் ஓப்பன் ஆகும். இப்போலாம் ரோட்டில் ஒரு வண்டிகள் அவ்வளோலாம் பெருசாக இருக்காது. வண்டிகள் போவாங்க வருவாங்க. மற்றபடி ரொம்ப டிராஃபிக்கோ எதுவுமே இந்த ரம்ஜான் டைமில் வண்டியோட ரொம்பவே ஃப்ரீயாக நண்பர்களே. ஒரு டிராஃபிக் இருக்காது. நான் இப்போ அடுத்த ரோட்டுக்கு போவேன், ஒரு மெயின் ரோட்டுக்கு போவேன். நீங்கள் அங்கே பாருங்கள், இது சின்ன ரோடு தான். இங்கே டிராஃபிக் ஆகாது. நான் இந்த ரோடு முடிஞ்சு அடுத்த ஒரு மெயின் ரோட்டுக்கு போவேன். அங்கே பாருங்கள், அங்கே போய் அந்த ரோட்டில் மேக்ஸிமம் டிராஃபிக்கில் ஆகும். ஆனால் அங்கே பாருங்கள், அன்றைக்கி டிராஃபிக்கே இருக்காது, ஃப்ரீயாக இருக்க ரோடு. ஏன்னா ஒரே காரணம் இப்போ இங்கே நோம்பு நடந்திருக்க காரணம் தான். நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். நண்பர்களை, இது ஒரு கேமரா சிக்னல் தான். இங்கே பார்த்தீங்களா வேலை நடந்துட்டுருக்கா. இதில் எப்போவுமே ஒரு ஃப்ரீ ரைட் உண்டு. இப்போ அங்கே வேலை நடக்கிறனால நம்ம இப்போ இங்கே தான் ரைட் அடிச்சு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா இருந்தாக்கா. மேக்ஸிமம் கேமரா சிக்னல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு லோகோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். எல்லா இடமும் இருக்கும். அந்த பக்கமும் அங்கே இருக்கா, அந்த பக்கம் அங்கே இருக்கும், அப்படி இங்கே இருக்கும், அப்படி எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம நான் இன்னும் மெயின் ரோட்டுக்கு போகலை. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீடியோவில் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், டிராஃபிக்கே இருக்காது. நண்பர்களே, இதான் அந்த மெயின் ரோடு. அதாவது இதுவும் பெரிய மெயின்லாம் இல்லை, பட் இதுவும் ஒரு மெயின் ரோடு தான். இங்கே டிராஃபிக் சரியாக ஆகும் நார்மல் டைமில். இப்போ நோம்பு டைம்லாம் பாருங்கள், ரோடு எம்டியாக கிடக்கும். பாருங்கள், ஒரு வண்டிகள் எதுவுமே இருக்காது. பகல் டைம் இப்படி தான் நண்பர்களே இருக்கும். இதே நைட்டுனா ஒரு ஈவினிங் ஆகிட்டுனா ஒரு 4 மணி மேலே ஆகிட்டுனா ஓரளவு அங்கே ஆட்கள் போக ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு ஓப்பன் பண்ணக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கோ சாப்பாடு வாங்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்கள் அதிகம் வெளியே போகும். அப்போ கொஞ்சம் டிராஃபிக்கல் ஆகும். இப்போ எல்லாருமே வீட்டில் மேக்ஸிமம் அமைதியாக இருப்பாங்க. இப்போ இந்த ரோட்டில் போகிற வண்டி கூட எப்படி இருக்குன்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அதாவது நம்ம லோக்கல் ஆட்கள் இல்லை, நம்மளே மாதிரி வெளியூர்லேருந்து வருவாங்களாம் அவங்க. அப்போ லோக்கல் ஆட்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிலவங்க மட்டும் முக்கியமான வேலைகள் இருக்கும், அவங்க போவாங்க. அந்த டைமிங் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும். இப்போ வேலை பார்க்குற டைம் டைம் கம்மியாயிரும். அதுக்காக போவாங்க. ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலைக்கு மட்டும் தான் இப்போ காலைல போவாங்க. மற்றபடி யாருமே வெளியே இப்போ ஆட்கள் போகாது. போகிறது எல்லாமே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் வேலைகள் இருக்கும். அப்படி தான் ஸ்கூலுமே கூட டைமிங்கை மாற்றுறாங்க. 9 மணி இப்போ நான் அது எல்லாமே இப்போ இந்த நோம்பு வந்துச்சுன்னா இங்கே எல்லாமே டைமிங் வரும். நான் அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக போடேன். இதே நீங்கள் நார்மல் டைமில் மணி கிட்ட 11:30 ஆச்சு, 11:30 ஆச்சு. இந்த இடத்த போக முடியாது. போகலாம், ஆனால் பயங்கரமாட்டு டிராஃபிக் ஆகும். இப்போ நோம்புனால எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இதே நைட் ஆகிட்டுனா பாருங்கள், சரியாக டிராஃபிக் ஆகும். நான் நைட்டை உங்களுக்கு காமிப்பேன் கண்டிப்பாக. இப்போ நான் ஜஸ்ட்டு பகலில் எப்படி இருக்குமோ அதான் உங்களுக்கு காமிங்க. பகல் இப்படி தான் இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓடலாம். கடைகள் எல்லாம் மேக்ஸிமம் போயிட்டு தான் இருக்கும். ஒரு 12:30 அந்த டைம் தான் அந்த சலா, அதாவது மதியம் ஒரு சலா உண்டு. அதுக்கப்புறம் தான் கடைகள் மேக்ஸிமம் திறப்பாங்க. இந்த 24/7 கடைகள் மட்டும் தான் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். மற்றபடி எல்லா கடையும், அதாவது ஹோட்டல் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். பெட்ரோல் பம்ப் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். மற்றபடி எல்லாமே போட்டு தான். இனி இந்த மதியம் சலா உண்டுல அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடைகள் திறக்க ஆரம்பிச்சுவாங்க. ஹோட்டல்லாம் முக்கியமான ஹோட்டல்லாம் ஒரு 3 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இது இந்த ரமஜான் டைமில். இனி நைட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது நைட்டு இவங்களுக்கு பகல் மாதிரி, பகல் நைட்டு மாதிரி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வேறு எதுவுமே கிடையாது. நம்மளே போட்டுருமோ நம்ம குழப்பிக்க வேணாம். ஆனால் இந்த நோம்பு டைமில் இங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ரோட்டில் போனாலும் டிராஃபிக் இருக்காது. நீங்கள் மேப் போட்டாலே போதும், ப்ளூ கலரில் தான் பாதை இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டைமில் அங்கங்கே சோப்புல இருக்க நம்ம கடுப்பாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. எங்கே போனாலும் 3/4 மணிக்கு 1 ஹவர் ஆகும். இப்போ அப்படி இருக்கவே செய்யாது. எங்கே போனாலும் ½ அன் ஹவர் தான்.
அது இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள மட்டும்தான். அதுக்கப்புறம்னா நீங்கள் இப்போ போல டிராஃபிக் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும் நண்பர்களே, ஓகேங்களா? சரி, ஓகே, நமக்கு இதான் மேட்ரு கிடையாது. இப்போ நான் எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கேன் ஒரு பள்ளிவாசலில். இப்போ நம்ம பக்கத்தில் போனோன்னா நம்ம இந்த ஸ்பாட்டை அவங்க காமிக்க வீடியோவில், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க வரைக்கும். நண்பர்கள், இங்கே தான் நான் வந்து தண்ணி பிடிப்பேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்கா, பைப் இருக்கா, நிறைய இருக்கா, மாதிரி லைனாக இருக்கும். நம்ம தேவையான தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஓகே நண்பர்களே, தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. இந்த ரூம் போண்டி தான் நம்ம வந்து இனி வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு பார்க்கலாம். பகல் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது ஊருன்ட்டு. இங்கே நைட்டு பாருங்கள். நைட்டு மேக்ஸிமம் வெளியே போகாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போவேன். நம்ம பாருங்கள், கடைகள்லாம் எப்படி ஓப்பனில் இருக்கும். கூட்டம் அங்கே இங்கே அலமோதிட்டு இருக்கு, அங்கே இங்கே போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நைட்டு பார்க்கலாம். பாய் நண்பர்களே. நைட்டு தான் வந்து அடுத்த வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், டைம் வந்து கரெக்டாக 4:45 ஆச்சு. இப்போ நான் ஒரு சின்ன டியூட்டி போயிட்டு பக்கத்தில் ஆளக்கூடாதுக்கு. இன்னும் ஒரு 3/4 மணிக்குள்ள மேக்ஸிமம் நோம்பு வந்து திறந்துருவாங்க. அதனால எல்லா கடைகளும் எப்பவுமே வந்து ஓப்பனாக இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும், சைடில் பாருங்கள், கடையில் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். காலையில் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கடை தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். அப்போ எல்லா கடையுமே போட்டி இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா கடையுமே திறந்து அவங்கவுங்க வேலைகளாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸிமம் ஹோட்டல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும். கப்சா கடை, பிரியாணி கடை எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் சாப்பாட்டுக்கு. ஏன்னா வந்து ஆட்கள் எல்லாமே இப்போ தான் வருவாங்க. இனி எல்லாம் ஹோட்டல் போய் வாங்குவாங்க, இல்லை வீட்டில் சமைப்பாங்க. இது வந்து சாயங்காலம் உள்ள சிச்சுவேஷன், ஓகேங்களா? நைட்டு பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ கூட ஆட்கள் வெளியே வராது. இப்போ வெளியே வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்கு ஏதாச்சும் பொருளாக மட்டும் ஆட்கள் வெளியே வரும். நைட்டு பாருங்கள், ரொம்ப ஆட்கள் வெளியே வரும். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு நோம்பெல்லாம் திறந்த அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க வருவாங்க. ஓகே, நம்ம வந்து நைட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். நண்பர்களே, நைட்டு வந்து வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்கள், கடைகளை பாருங்கள், எல்லா கடையும் வந்து ஓப்பன் ஆகியாச்சு. பாருங்கள், இப்போ எனக்கு மொதல் வேலை வந்து இந்த துணி கடைக்கு வந்துருக்காங்க ஆட்கள். இங்கே ஏதோ ட்ரெஸ் கடைக்கு வந்துருக்காங்க. இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு தெரில. இப்போ பாருங்கள், எல்லா கடையும் ஓப்பன் ஆகிட்டு. அந்த சாயங்காலம் உள்ள நோன்பு திறந்த உடனே எல்லாருமே கடைகளை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நைட்டு எல்லாம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. நான் காலையில் வந்து எங்கே வீடியோ எடுத்து ஆரம்பிக்கிறோம் அங்கே தான் போயிட்டுருக்கேன், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்து பார்த்துருப்பீங்க, இந்த இடத்து சாயங்காலம் பார்த்துருப்பீங்க, காலையிலையும் பார்த்துருப்பீங்க. அதுவும் நான் காலையில் வந்து ஆப்போசிட் ரோட்லேயே வந்துருந்தேன். அப்படி இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்ரௌட் இருந்தால் பூட்டி எந்த ஒரு கடையுமே இருக்காது, எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மணி இப்போ கரெக்டாக 10 மணி ஆச்சு. இதே கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து காலைல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரோட்டில் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:45 5:30 ஒரு டைம் உண்டு. அந்த டைமில் நோம்பு வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிடுவாங்க. மேக்ஸிமம் கடைகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு 3-3 க்ளோஸ் பண்ணுவாங்க. ஹோட்டல் வந்து ஒரு 4:30 to 5 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து காலைல பார்த்ததில்லை. ஆனால் வந்து இது சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு 3:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்படி தான் எங்கள் நோம்பு போயிட்டுருக்கோம். அது காலைல வந்து எல்லாரும் வந்து நல்லா தூங்குவாங்க. நைட்டு வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. காலை வந்து இரவு வந்து பகல் மாதிரி எப்படி நடக்கும். நமக்கு வந்து வேலை வந்து 2 டைம் நடக்கும். இப்போ வந்து ஸ்கூல்லாம் லீவ் விடல. முன்னாடிலாம் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து இங்கே வந்து நோம்பு ஆரம்பிச்சோம்னா லீவ் விட்டுருவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு 3 மாதம் முன்னாடி லீவ் விட்டுருவாங்களாம். அந்த ஸ்கூலு காலேஜ் லீவ் போல். அப்போ வந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸ் வேலையை போகிறவங்க மட்டும் வேலை இருக்குமான்னு தெரில, அதுவும் தெரில. இப்போ வந்து ஸ்கூலும் உண்டு, காலேஜும் உண்டு, ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமிங் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் காலையில் எந்த கடையுமே ஓப்பன் இருக்காது. காஃபி தான் ஓப்பன் இருக்காது, ஹோட்டல் ஓப்பன் இருக்காது, இந்த பக்காலா சூப்பர் மார்க்கெட் எதுவுமே ஓப்பன் இருக்காது, க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த பக்காலா மட்டும் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஹோட்டலில் வந்து ஒரு ஈவினிங் ஆயிரும், ஒரு 4 மணி ஒரு 3:45 டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சாயங்காலம் உள்ள நோம்பு வந்து ஓப்பன் பண்ணிக்க சாப்பாடு வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுதான் எங்களுக்கு கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வந்து ஒரு ஆள் இருக்காது, ஒரு காக்கா இருக்காது. அது இந்த நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க, வேலை போகிறவங்க மட்டும் தான் வேலையை போவாங்க. இல்லை இந்த லைன் வண்டி இந்த ஆளுக்கு மட்டும் தான் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மற்றபடி வந்து நார்மலாக உள்ள ஆளுக்கு வெளியே வர மாட்டாங்க. மேக்ஸிமம் தூங்குவாங்க, வீட்டில் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா நோம்பு வந்து நமக்கு வந்து தூக்கம் முக்கியனால தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் எங்கே போயிட்டுருக்கு இந்த 1 மாதமாக. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சதுக்கு தான் நமக்கு வந்து பழைய மாதிரி வேலைகளை ஆரம்பிக்கும். இந்த நோம்பு டைம் மட்டும் வந்து எப்படி வேலை போவோம், எப்படி முடியும் நமக்கு எதுவுமே தெரியாது நண்பர்களே. குயிக்காக போன மாதிரி இருக்கும். அப்படி டே எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். நமக்கு ரொம்ப ஜல்லியாக இருக்கும். ஏன்னா நல்ல சாப்பாடும் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து வேலையும் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மாதம் வந்து எப்படி முடியுது, எப்படி போயிட்டுருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. குயிக்காக போன மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஒரு பள்ளிவாசல் விட்டுருந்தேன் ஆட்களை, இந்த பொண்ணுங்களை. அவங்க வந்து இந்த நோம்பு டைம் மட்டும் தான் வந்து பள்ளிவாசல் போவாங்க. ஒரு பள்ளிவாசல் போயிட்டு செலவு முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் உண்டு. அதை பிடிச்சி இந்த பக்கம் இங்கே பக்கத்தில் உள்ள மெட்ரோக்கு வந்துட்டாங்க.
போய் நான் இப்போ கூட்டுட்டு வந்தால் வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து வேலை முடிஞ்சு சொல்ல முடியாது, மேபி எங்கேயாச்சும் போவாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு டே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சாயங்காலம் 5:30 மேலே தான் அவங்களுக்கு டே ஆரம்பிக்கும். அதனால வந்து வேலையே கண்டிப்பாக இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வீடியோ முடிய போகுது. இப்படி தான் இருக்கும் நவம்பர் டைமில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் முஸ்லீம் கண்ட்ரி எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். காலைல வந்து தூங்குவாங்க, நைட்டு வந்து வேலைகள் இருக்கும். ஓகே, நானும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்ட பக்கத்தில் இனி வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய் பாய்.